இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பாவம் செய்த நிலையில், தௌபா கேட்காத நிலையில், இஸ்திக்ஃபார் செய்யாத நிலையில் நாளை ரப்பை சந்தித்தால் எப்படி இருக்கும்? நாளை ரப்பை திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இவ்வாறாக எல்லாம் இருந்தால் என்ன நிலைமையாகும் என்று சிந்திக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகம் என்பது இந்த உலகத்தில் ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் இந்த உலகத்தின் நெருப்பை தாங்காத நாம் நாளை எப்படி பல ஆயிரம் உண்டப்பட்ட நரகத்தை தாங்கி போகின்றோம். சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆனால் அந்த நரகத்தை எப்படி நரகம் தெரியுமா? நரகத்தில் நெருப்பேடா சும்மாவா? ஹதீஸில் இவ்வாறாக வரும், நாருக்கும் ஹாதில்லதி யூகிது இப்னு ஆதம் ஜுஸ்அன் மின் 70 ஜுஸ்அன் மின் ஹரி ஜஹன்னம். இந்த நரகம் இருக்கின்றது, இப்னு ஆதம் இந்த மனிதர்கள் மூட்டுகின்ற நெருப்பிற்கு ஒரு பங்குதான் நரகத்தின் நெருப்பு. இந்த உலகத்தில் எல்லா எரிமலையும் ஒன்று கூட்டுங்கள், சூரியனை நேராக கீழே கொண்டு வாருங்கள், எல்லா நெருப்பையும் ஒன்று கூட்டினால் எந்த அளவிற்கு வருமோ அந்த அளவு என்பது நரகத்தின் நெருப்புக்கு ஒரு பங்குதான், 70 பங்கில் ஒரு பங்குதான் என்று ஹதீஸில் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த நரகத்தின் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய சக்கராத் என்பது லேசானதாக மிருதுவானதாக ஆக வேண்டும். சக்கராத் எப்படி தெரியுமா இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கப்படுகின்றது, மூசாவே உங்களுடைய சக்கராத் எவ்வாறாக இருந்தது? கேட்கும்போது சொன்னார்களாம், கஷாத்தி ஹையத்தி துஸ்லகு பீதில் கஸாப். ஒரு ஆடை அறுக்கக்கூடிய கஸாப் கடைக்காரன் எவ்வாறாக அந்த ஆடை அறுக்காமல் உயிரோடு தோலை பிரிப்பானோ, அந்த ஆட்டின் தோலை உயிரோடு பிரித்தால் அந்த ஆட்டுக்கு எவ்வளவு வலிக்குமோ, எவ்வளவு கவலையாக இருக்குமோ,